தர்ஷிகாவோட அந்த ஃபுட்டேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க. தர்ஷிகா எலிமினேட் ஆகுறதுக்கு முன்னத்த நாள் நைட்டு நானும் தர்ஷிகா மட்டும் அந்த ஃப்ரண்ட்ல கார்டன் ஏரியால சேர்ல உட்காந்து பேசியிருந்தோம். அப்போ தர்ஷிகா ஒரு விஷயம் சொல்லும்போது, நான் ஏதோ திரும்பி ஏதோ ஒண்ணு பேசுனேன். "எப்பா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு முடியாதுடா" அப்படின்னு தர்ஷிகா சொல்லுவான். உனக்கு இப்ப புரிஞ்சுச்சா? அதுக்கான ஆள் நான் கிடையாதும்மா. இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோ. ஐ கீப் ஆன் அட்வைசிங் ஹர். எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் எப்படின்னா, நான் அவங்கள அப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப பிரேவா பார்த்தேன். தர்ஷிகா வந்து நான் ரொம்ப ரொம்ப பிரேவான ஒரு தர்ஷிகா மேல இருந்தது ஒரு லைக்கிங்கா இல்ல லவ்? முன்னாடி கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஷிப். நான் வந்து நான் இப்ப அன்ஷிதா, அஸ்வினை நான் சொல்லும்போது கூட நான் சொல்றேன், செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. தர்ஷிகா இஸ் சீனியர் டு மீ. ஷி இஸ் எல்டர் டு மீ. அவங்க ஒரு விஷயத்த என்கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது நான் அவங்களை ரொம்ப பிரேவா பார்த்தேன். எனக்கு ஒரு விஷயத்துல நான் சவுண்ட் விஷயத்துல நான் உடையும் போது அவங்க கிட்ட தான் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ தர்ஷிகா கிட்ட எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. அண்ட் அந்த நான் அந்த களத்துல வந்து ஒருத்தவங்களை இந்த மாதிரியான எமோஷனல்ல பிரேக் பண்ணிட்டு அவங்க கேமை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நான் நினைச்சேன். என்னோட வியூ பாயிண்ட். பட் சம்வேர் அது நடந்துடுச்சுல. அதுதான் எனக்கு வருத்தமாவும் போயிடுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ் வரும். நான் யோசிச்ச இது வந்து எப்படி யோசிச்சேன்னா, நம்ம இப்போ ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை அவாய்ட் பண்ணி சொல்றதுனால அவங்க அதுல ஸ்லோ டவுன் ஆகி வேற எங்கேயும் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி அப்படி ஆகுறதுக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிப்போம். எனக்கு இந்த மாதிரியான இது ஐடியா கிடையாது, நீங்க அந்த மாதிரி பண்றதை என்கரேஜிங்லாம் எடுத்துக்க கூடாது, பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட நேச்சர், நான் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட நான் இப்படிதான் இருப்பேன். அது வந்து நான் தப்புன்னு சொன்னா விஷால் தப்பு சொல்லிக்கிற மாதிரி. பட் நான் அப்படி யோசிச்சு அப்படி ஒரு விஷயத்த நான் அவங்க கூட இருந்தேன். பட் அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வெளில போயிட்டு திரும்பி உள்ள வந்து தான் சொன்னாங்க, நீ கொடுத்த ஸ்பேஸ் வந்து ஸ்பேஸ் கிடையாது, இட்ஸ் ஹோப் அப்படின்னா.